ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ரிக்ஷாவோட பேட்ரி தான் நம்ம பண்ண போகிறோம், லித்தியம் அயனில். ஓகே, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ பேட்ரி ஒர்க்கு முடிஞ்சு சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நம்ம எப்படி மேக் பண்ணோன்றதை காட்டுறோம். நம்ம கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை அடையார் இந்திரா நகர் 15th லேன். ஓகேவா? உங்களுக்கு உங்கள் பேட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்ரி சர்வீஸ் பண்ணணுன்னாலும், புது பேட்ரி அசம்பிள் பண்ணணுன்னாலும், இல்லை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சர்வீஸ் பண்ணணுன்னாலும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சார்ஜர் ரெக்யூர்மெண்ட் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஹைப்ரிட் ஸ்கூட்டர்ஸ் பண்ணணுன்னாலும், ஹைப்ரிட் பைக் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணி தரலாம். இப்போ வாங்க, இந்த ரிக்ஷாவுக்கான பேட்டரியை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த செல்ஸோட கிரேட் பார்த்தீங்கன்னா டிஎம்சி செல்லு சொல்லுவாங்க. இதுதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுற செல்ஸ். ஓகேவா? இந்த செல்ஸை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இப்போது அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹோல்டர் போட்டு ஒரே லைனில் வச்சு நம்ம அடிச்சிருக்கோம். 13 சீரீஸ் வருது, 16 பேரல் போட்டிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 208 செல்ஸ் வருது. ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் ஈவீலர். உங்களுக்கு பொதுவாக மார்க்கெட்டில் வர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100லேருந்து 140 அதுக்குள்ளே தான் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குறாங்க. 140லாம் வேணும்னா உங்களுக்கு பிராண்டடாக நீங்கள் போனீங்கன்னா தான் 140லாம் கிடைக்கும். பிராண்டட்லேயே உங்களுக்கு முன்னாடி வந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 100க்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி தரணுன்னாலும் நம்மக்கிட்ட வாங்க. பேட்ரி நம்ம அசம்பிள் அதுக்கேற்ற மாதிரி அசம்பிள் பண்ணி உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கலாம். மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுன்னா அதுக்கான சப்போர்ட் உங்கள் கண்ட்ரோலரும் உங்கள் ஹப்பு மோட்டரும் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்து, அதுக்கு எந்த அளவு கெப்பாசிட்டி பேட்டரியை கொடுக்கணுமோ அந்த அளவு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம். பேட்டரி அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் பிஎம்எஸ் கொடுக்குறேன். பிஎம்எஸோட ஒயர்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்கான்றதையும் பாருங்கள். உங்களுக்கு ஒயர்ஸை வந்து லென்த்தாக கொடுத்து அதை அப்படியே சுற்றி வைக்கிறதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு நம்ம கட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி விட்டுறோம். ஏன்னா உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் வந்துட்டு கப்ளான் டேப்புக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி கப்ளான் டேப் அடிச்சிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா பிராண்டு ஜெய்பேடா. இதோட ஆம்ஸ் கெப்பாசிட்டியை வந்து 60 ஆம்ஸ் கெப்பாசிட்டி பிஎம்எஸ்ஸு. இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டேலி பிஎம்எஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அதே அளவுக்கான ஒர்த்தான பிஎம்எஸ் தான் இந்த ஜெய்பேடா பிஎம்எஸ்ஸும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாட்டர் ப்ரூஃபு. அதனால் இது வந்து அதிகமாக மூவ் ஆகாது. நம்ம ஏன் வித்தவுட் வாட்டர் ப்ரூஃப் பிஎம்எஸ் போட்டிருக்கோன்னா, உங்களுக்கு இது நம்ம இந்த பேட்டரி பேக்கை செட் பண்ண போகிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து வித்தவுட் வாட்டர் ப்ரூஃப் பிஎம்எஸ் தான் போட்டிருக்கோம். எப்பாக் ஷீட்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ப்ளூ ஷீட் ரேப் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கு முடிஞ்சு இந்த பாக்ஸுக்குள்ளே பேட்டரியே வச்சாச்சு. ஓகேங்களா? பேட்டரியை உள்ளே கொடுத்துட்டு ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே பேஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்க்ரூ மேலே இந்த ரப்பர் பேஸ்ட் ஏன் கொடுத்துருக்கோன்னா, இன்கேஸ் மழையில் தண்ணி பட்டாலுமே உள்ளே அந்த ஸ்க்ரூஸ் வழியாக தண்ணி உள்ளே போகக்கூடாது. ரெண்டாவது நம்ம மார்க் பண்ணியும் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த பேட்டரியில் நான் உங்களுக்கு ரப்பர் பேஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் வாரண்ட்டி கிளைம் ஆகணும்னா நீங்கள் என்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது இந்த ரப்பர் பேஸ்ட்டெல்லாம் பிரிக்காமல் ஸ்க்ரூஸ்லாம் ஓப்பன் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்ம வெளியில் எங்கேயாவது கொடுத்துட்டு சர்வீஸ் பண்ணி அதை வீணாக்கி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் நம்ம மார்க் வச்சு கொடுக்கறது, அப்போ தான் நம்மக்கிட்டே சர்வீஸ்க்கு வருவாங்க. ரெண்டாவது அது நம்ம வேலை பார்த்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். வெளியில் போயிட்டு வந்துச்சுன்னா அவங்க ஏதாவது பண்ணி வச்சுருவாங்க. அது நமக்கு செட் ஆகாது. நம்ம கடையில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மட்டும் பேட்டரி பண்ணுறதில்ல, வீட்டில் யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டர் பேட்டரியும் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கம்பெனி, அப்புறம் டார்க்குன்னு இந்த 2 பிராண்ட் இருக்கும். இந்த 2 பிராண்டில் 100 ஆம்ஸ் பேட்டரி உங்களுக்கு என்ன ப்ரைஸ்ன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் அது உள்ளே இருக்க பேட்டரி பேக்கு நான் எப்படி அசம்பிள் பண்ணுறேனோ சேம் அப்படியே தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் விலை அதிகமாக கொடுத்து ஏமாறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைக்கு வாங்க.